வணக்கம் மக்களே, உங்கள் வில்லேஜ் தங்கச்சி எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம வீடியோலிங்க ரவை வச்சு கேக் செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சூப்பரான டேஸ்ட்டில் பஞ்சு போல் ரவா கேக் செய்ய போகிறோம். இந்த ரவா கேக்குக்கு ஓவனும் தேவையில்லைங்க, முட்டையும் தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு கேக் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்சி ஜாரில் 1 கப் ரவை சேர்த்திக்கலாம். இதே கப்பில் எல்லா பொருளையும் அளந்து எடுத்துக்கலாம். இது வறுக்காத ரவை தாங்க. அதே கப்பில் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்திக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப்பு சேர்த்திக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவு தயிர் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு தயிர் வேண்டாம்னா 2 ஸ்பூன் பால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம். உங்கள்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இருந்தாலும் சேர்த்திக்குங்க. 1/4 கப் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்திக்கலாங்க. வாசம் இல்லாத எந்த ஆயில் வேணாலும் சேர்த்திக்கலாம். ரவையை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரவையை மாவு பதத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. மாவு இந்த பக்குவத்தாங்க இருக்குது. பாத்திரத்தில் மாவு ஊற்றி 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மாவு நல்லா 10 நிமிஷம் ஊறிச்சுங்க. பாருங்கள், கேக் நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். பேக்கிங் சோடா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். பேக்கிங் பவுடர் மாவு கூட கலங்குற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்குங்க. மாவுங்க இந்த அளவுக்கு நல்லா பக்குவமாக கலக்கிக்குங்க. டிஃபன் பாக்ஸில் வெண்ணெயை கேப் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கலாம். கேக் ரெடி பண்ணுறதுக்கு நான் டிஃபன் பாக்ஸ் எடுத்துருக்குறேங்க. உங்கள்கிட்ட கேக் மோல்டிங் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. மைதா மாவு கொஞ்சமாக எடுத்து டிஃபன் பாக்ஸில் ஏகமாக படுற அளவுக்கு மைதா மாவை தூவி விட்டுக்குங்க. இதில் கலந்து வச்ச கேக் மாவை ஊற்றிக்கலாம். மாவு சுத்தமாக ஊற்றிட்டுங்க. கப்பை ஒரு குலுக்கி விட்டுக்குங்க. அடுப்பில் கடாயை வச்சுருக்கிறேங்க. அதில் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே இந்த மாவை வச்சுக்கலாம். மாவில் வேர்வு தண்ணி படாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு தட்டு வச்சு மூடிக்கலாங்க. இதை மூடி வச்செல்லாம் ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி திறந்துக்கலாம். அதுக்கு மேலே இருக்கிற தட்டத்தை எடுத்துக்குங்க. பாருங்கள், கேக்கு நல்லா லைட்டாக உப்பி வந்திருக்குது. இது கூடைய பொடியாக கட் பண்ண முந்திரியும் திராட்சையும் சேர்த்திக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் பாதாம் பிஸ்தா எது வேணாலும் சேர்த்திக்கலாங்க. முப்பது நிமிஷம் கேக்கு நல்லா வேகட்டுங்க, பார்க்கலாம். 30 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி திறந்துக்கலாம். பாருங்கள், கேக் வெந்துருச்சான்னு இது மாதிரி ஒரு கத்தி எடுத்து நம்ம கேக்கில் குத்தி பார்த்தா ஒட்டாமல் வந்துருச்சுங்க. இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கேக் ரெடி ஆயிடுச்சு. கத்தி வச்சு இது மாதிரி சைடில் சுற்றிலும் எடுத்து விட்டுக்குங்க. தட்டுன்னு எடுத்துக்குங்க. அதுக்கு மேலே இந்த டிஃபன் பாக்ஸை கமுத்தி மேலே ஒரு 2 தட்டு தட்டுனிங்கன்னா கேக்கு அப்படியே விழுந்துருங்க. பாருங்கள், டிஃபன் பாக்ஸில் ஒட்டாமல் கேக்கு எவ்வளோ நல்லா வந்திருக்குதுன்னு. இதுக்கு மேலேயே மறுபடியும் ஒரு தட்டை வச்சுங்க நம்ம கேக்கை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பரான ரவா கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பீஸ் போட்டுக்கலாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரவா கேக் ரெடி பண்ணியாச்சுங்க. பாருங்கள், ரொம்ப டேஸ்டான சூப்பரான பஞ்சு போல் ரவா கேக் ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறக்கே நல்லா மெதுமெதுப்பான ரவா கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. ரவையில் கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டு பார்த்தலாம். ரவை கேக்குங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு வச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுக்குங்க. நன்றி.